பார்க்க போகிறோன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா ஐ ஆம் வித்யா. ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதுனது வந்து வித்யா தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதோடைய டைட்டிலே வந்து ஐ ஆம் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஜேர்னி. ஸோ இந்த வித்யா அப்படின்னு சொல்கிற இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ன் டைமில் வந்து பாயாக இருப்பாங்க. ஆஃப்டர் இவங்க வந்து கேர்ளாக வந்து சேஞ்ச் ஆகுவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பற்றி என்னென்னா அவங்க வந்து சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயம் எல்லாமே வந்து இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து தமிழ்லேயுமே இந்த ஒர்க்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வித்யா அப்படின்னு சொல்கிற இந்த கேரக்டர் வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா திருச்சியில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து 4 சில்ட்ரன்ஸ் வந்துருக்குறாங்க. 4 பேருமே வந்து கேர்ள் சைல்டு. ஸோ அவங்க வந்து 4 கேர்ள் சைல்டு இருக்கிறதுனால இனி ஒரு பாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி பிறந்தது தான் யார், இந்த வித்யா. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன நேம் இருந்துச்சு அப்படின்னு எதுவும் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி ஒர்க்கில் வந்து கொடுக்கல. இவங்க பேரண்ட்ஸ் வந்து தலித். இவங்க ஃபாதர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். இவங்க ஃபாதர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே ஸ்டடீஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து பேச்சுலர் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. மாஸ்டர்ஸில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து வந்து படிச்சிருக்கிறாங்க. வித்யாவுக்கு வந்து 11 ஏஜாக இருக்கிற டைமில் அவங்களுடைய அம்மா வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அன்னைக்கு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக சேஞ்ச் ஆகுறாங்க, பாய்லேருந்து கேர்ளாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி இவங்க வந்து வீட்டுக்குள்ளாடி ஒரு ரூமில் போய் நின்றுட்டு இவங்க வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னா விமன் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்களாமா, வீட்டில் ரூமுக்குள்ளாடி நின்று டான்ஸ் பண்ணுறாங்களாமா. ஸ்கூல் டேஸில் இவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு கேர்ளாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது. அண்ட் இவங்களுக்கு வந்து ட்ராமாவில் எல்லாமே வந்து ரொம்ப பேஷனாக இருந்துச்சுருக்கு. அண்ட் லிட்ரேச்சர்லேயுமே வந்து ரொம்ப பேஷனாக இருந்திருக்கு. இவங்க இப்போ வந்து எலோனாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கே இல்லையா, ஸோ நீ வந்து பிஹெச்டியுமே பண்ணு, பிஹெச்டி பண்ணிவிட்டு ஒரு ஜாபுக்கு போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து யூஜி பிஜி எல்லாமே படித்தது வந்து இவங்க அப்பாவுடைய காசில் தான் வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் பிஹெச்டி பண்ணுறதுக்காக இவங்கள வந்து கேர்டேக்கராக வந்து பார்த்துருக்காங்க இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து உனக்கு என்ன செய்யலாம், மணி வந்து ஆஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இவங்களுக்கு வந்து போகிறதுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இவங்களுக்கு வந்து ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து ஒரே எய்மாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா பாம்பேக்கு போகிறாங்க. பாம்பேக்கு எதுக்காக போகிறாங்க அப்படின்னா சர்ஜரிக்காக வந்து போகிறாங்க. ஸோ சர்ஜரிக்கு இவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் பீப்புள்ஸ் எல்லாம் இவங்களை எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கோத்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க சர்ஜரிக்காக போய் வந்து அவங்களுடைய இப்போ எல்லாருமே தெரியும் இல்லையா, ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டரான சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இவங்களும் என்ன செய்கிறாங்க அங்கே வந்து போகிறாங்க. ஸோ சர்ஜரிக்கு இவங்க அங்கே போயாச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு காடை வந்து வர்ஷிப் பண்ணணும். அந்த காட் உடைய நேம் என்னென்னா மார்த்தா. அங்கே இருக்கிற எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸுமே வந்து மார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு காட் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு குவீன் வந்துருந்தாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இவங்களை என்ன செஞ்சுருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்க விட்டுட்டு போனனால இவங்க வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே ஷி பிகம் ஆங்கர் அண்ட் பிகம் கூல். கோவப்பட்டுட்டு அப்படியே நார்மலாகி வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அங்கே வந்து சர்ஜரிக்காக வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்களாமா, இந்த காடை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ சர்ஜரிக்கு வந்து காசு வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணி என்ன செய்யக்கூடாதான், காசு வந்து சேவ் பண்ணக்கூடாதான். ஸோ சர்ஜரிக்கான காசு எல்லாமே வந்து பெக் பண்ணி தான் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு அங்கே வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. இவங்க வந்து ஒரு பிஜி கிராஜுவேட்ஸ். ஸோ பிஜி கிராஜுவேட்டாக இருந்தாலும் இவங்க வேறு ஏதாவது வேலை வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணியிருந்தால் அது வந்து என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. பெக் பண்ணி தான் என்ன செய்யணும், காசு வந்து கொடுக்கணும். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் இல்லை, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளாப் பண்ணுற டைமில் வந்து பீப்புள்ஸ் என்ன செய்வாங்களாமா, சிரிப்பாங்களாம் இவங்க கிளாப் பண்ணுறதை பார்த்து. பட் அந்த இவங்க கிளாப் பண்ணுறது தான் என்னது, இவங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு என்ன சொல்லுறாங்க. பட் பீப்புள்ஸ் என்ன செய்கிறாங்க, நார்மல் பீப்புள்ஸ் வந்து நாங்கள் இப்படி கிளாப் பண்ணும்போது எங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னுமே வந்து சொல்லுறாங்க. இவங்க வந்து சர்ஜரிக்கு முன்னாடி வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருந்திருப்பாங்க. சர்ஜரிக்கு அப்புறமா வந்து ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில் என்ன ஆகுறாங்க, சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இவங்களோட சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க.
வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டாக வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு இவங்க கல்ச்சரில் வந்து ஒரு இது இருக்கு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா, மிட் நைட்லாம் வந்து ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிச்சுவல் பாத். இவங்க வந்து ஒரு ஜெண்டர்லேருந்து இனி ஒரு ஜெண்டர் வந்து சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேச்சரில் அவங்க வந்து காமிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு பார்ட்டு தான் இது. மிட் நைட்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரிச்சுவல்ஸ் பாத் வந்து ஆஃப்டர் பாத் இவங்க வந்து சீக்கு வந்து போகணும், கடலுக்கு வந்து போனோம். ஸோ அங்கே கடலில் போய் வந்து இவங்களுடைய பார்ட்ஸ் இவங்க வந்து காமிக்கணும், நாங்கள் வந்து செக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரில் வந்து காமிக்கணும். ஸோ இதான் வந்து இந்த மிட் நைட் ரிச்சுவல் பாத். ஆஃப்டர் தட் இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலி ஜாபும் வந்து கிடச்சிச்சு. ஸோ இவங்களை நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கே நியர்லி வந்து 1 இயர் வந்து ஆகியிருக்கு. 1 இயரில் இவங்க நேமே வந்து என்ன செஞ்சுருக்காங்களாமா, சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. அண்ட் இப்போ இவங்க வந்து ஒரு குட் பர்சனாக இருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டுமே வந்து இருக்கிறாங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒர்க். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.